ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காளி தேவியை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் தாயானவள் இந்த காளி தேவி இன்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிரிழப்பு ஆகும் அளவிற்கு ஒரு செய்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. யார் இதற்கெல்லாம் காரணம், இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உனக்கு சொல்லிவிட வேண்டுமென்று உன் தாய் அவசரமாக ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாய், இதை எப்படி நீ தடுத்து நிறுத்தப் போகிறாய் என்பதை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எந்த நாளும் எந்த நிலையிலும் இந்த காளி உனக்கு கொடுக்கு வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு இந்த விஷயங்களை நீ கேளேன் தங்கமே. உண்மைகள் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை தள்ளிவிடாதே என் தங்கமே. உன் தாயின் அன்பு உனக்கு கிடைக்க ஒரு நம்பிக்கை பலம் கிடைக்கும் என் தங்கமே. எப்போதும் சரியாக உணர்ந்து கொள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் உணர்ந்து உனக்கு நடப்பதை எல்லாமும் சரியாக புரிந்து நல்ல விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே என் குழந்தையே. உன்னிடம் இருக்கும் இந்த காலம் மட்டும் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ளு. அதை சரியான வழியில் பயன்படுத்த முயற்சி செய் என் தங்கமே. இந்த காளி தேவி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நமக்கு இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுக்கின்றது, செய்வினைகள் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் நம்முடைய மனம் எப்படி பதற்றமாகி போகிறது என்பதை எல்லாமும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இல்லாவிட்டால் எதுவும் முடிந்துவிடும் என் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை நாம் தொலைக்க முடிகிறது என்றால் உன் தாய் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை முழுமையாக புரிந்து கொள் என் தங்கமே. உன் பிரித்திங்கரா உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா? அப்போது எல்லாம் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பது எல்லாமும் இனி எந்த காலத்திலும் உன்னை விட்டு விலகாதபடி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன் என் தங்கமே. தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இதுவரை நானாலும் என் பிள்ளைக்கு கொடுத்த விஷயங்கள் ஏராளம் என் தங்கமே. இந்த காளி தேவி ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்துதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துதான் உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் நீ சர்வசாதாரணமாக அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது அல்லவா என் தங்கமே. உனக்கு நான் நடத்தவிருக்கின்ற விஷயங்களோடு நீ எப்பொழுதும் அதுபோல உனக்கு ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலையிலுமே கை கொடுத்து உதவும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்கும் என் தங்கமே. உன்னுடைய விருப்பங்களினால் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்ன தேவை இருந்தாலும் சரி,
நாம் என்னவாக இந்த வாழ்க்கை நினைக்கின்றதோ அதை சரியாக நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாக எப்போதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் நாம் எப்பொழுதுமே சற்று புரிதலோடு இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் யார் எந்த நேரத்தில் எப்படிப்பட்டவராக மாறுவார்கள், எப்படி எண்ணத்தோடு இவர்கள் நம்மை சுற்றி திரிவார்கள் என்பது எல்லாம் நம்மால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது என் தங்கமே. சற்றென்று நம்மால் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் நம்மால் இதையெல்லாம் என்னவென்று ஏதுவென்று யோசிக்க முடியும் என் தங்கமே. அதுவரை அவரை முழு மனதோடு முழு மூச்சோடு தான் நம்பிக்கொண்டிருப்போம், நம்பி ஏமாந்து கொண்டிருப்போம் என் தங்கமே. அத்தனையிலுமே நாம் விரும்பியதை எல்லாமும் நமக்கு சரியான ஒன்றை கொடுக்கும் வரை நாம் எப்போதுமே யாரையாவது அவ்வளவு எளிதில் நம்பிவிட முடியாது அல்லவா? சில சமயங்களில் சிலரினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான மாற்றங்களை, ஒவ்வொரு விதமான வருத்தங்களை, குழப்பங்களையும் தரும் என்பதுதான் இவ்வுலகில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை என் தங்கமே. இது போன்ற ஒரு எண்ணத்தை அது நமக்குள் தந்து கொண்டே இருக்கும். எதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மாற்றி இருக்கின்றது என்று ஒரு எண்ணம் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இனி நடப்பது, உன்னை தேடி வருவது என்னவென்று ஏதுவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் இருந்து நான் உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே என் தங்கமே. உன் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கண்டதும் உன் தாயான எனக்கு மனம் பதைப்பாகின்றது என்றாள். இந்த காரியங்கள் இவர் எப்படியெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவதும் கிடையாது அல்லவா என் தங்கமே. உனக்காக உன் முன்னால் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்வத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன், சொல்லத்தான் வேண்டும். உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, உன் கையில் நான் ஒப்படைக்க நினைக்கும் இத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாய்க்கு. அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக என்னென்று ஏதென்று உணர்ந்தால் அது போதும் இந்த தாய்க்கு என் தங்கமே. கொஞ்சம் வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட உன்னை பதம் பார்க்கும் உண்மைதான் என் தங்கமே. ஆனால் இனிமேல் அது போன்ற நடக்காமல் நல்ல விஷயங்களை தேடி நீ பயணிக்க தொடங்க போகிறாய். நல்ல விஷயங்களை நோக்கி இந்த வாழ்க்கை நீ சரியாக அழைத்து செல்ல போகிறது. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்பதை நீ தெரிந்து கொண்டு வாழப் போகிறாய் என் தங்கமே. உன்னை தேடி நான் வருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு மிக பெரிய மனமகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே என் தங்கமே. இந்த நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பி இருக்கின்ற அத்தனையுமே மங்களம் பெறட்டும். வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி தொடரும் பல விஷயங்களை, உன்னை தேடி நடக்கும் பல தீமைகளை உனக்கு சொல்ல வேண்டிதான் உன் தாய் அந்த கடமையை கண்ணாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு அதை தெரிந்து கொண்டு வந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. சரியான முறையில் இந்த வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். இனிமேலும் இதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். எதையோ சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டாய் என்றால் இனி வேறு எதையும் நீ யோசித்து கலங்கிக் கொள்ள மாட்டாய் என் தங்கமே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்த போதும் எல்லாம் நீ வணங்கிய தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு நீ உன் வாழ்க்கையை எதிர்நோக்கி நிச்சயத்தோடும்
நிம்மதியோடும் அழைத்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது போல இனி சில காலம்தான் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் போதும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. நீ நினைத்து விடலாம், உனது வாழ்க்கை ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றதே. நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எந்த நாளிலும் என் பிள்ளை இழந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நல்லது நடக்க வேண்டும். ஏற்கனவே இழந்தது எல்லாம் போதும். இனி எதையுமே நான் என் பிள்ளை புதிதாக இழக்க நான் நிச்சயமாக அனுபவிக்க மாட்டேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உறுதுணையாக இருந்து அதை கட்டி காத்து உடனிருந்து கை கொடுப்பது நிச்சயம் என் தங்கமே. உனக்கு என்றும் நடத்தி தருவேன். இதனால் மட்டும் நான் என் பிள்ளையை சந்தித்த விஷயங்களை நினைத்து கலங்குவதை எல்லாமும் நிறுத்திவிட்டேன். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களையும் இனி என்னவென்று ஏதுவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்தால் சொல்லிக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் தங்கமே. இந்த காளிதேவி சொல்லும் பொழுது உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல வழி உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் தவிர்த்துவிட்டு உனக்கு நல்லதை கொடுக்க இந்த காளிதேவி நான் என்னென்ன பாடுகளை அனுபவிக்கின்றேன் தெரியுமா? உன்னிடத்தில் நான் எல்லாவற்றையும் கூறி நினைக்கின்றேன். உன்னிடத்தில் எல்லாவற்றையும் நான் கொடுத்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றேன். அதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்போதும் கவனித்து கொண்டு நிற்க வேண்டும் என் தங்கமே என்பதை என்றும் மறந்து விடாதே. உனக்கு நடப்பதை நான் கூறுகிறேன் என்று தெரிந்தும் அலட்சியமாக இருந்து விடாதே. சில விஷயங்கள் நீ மன நிம்மதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். மன புரிதலோடு எதையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஒரு செய்வினை உன் குடும்பத்தின் உயிரை பறிக்க நினைக்கிறது என்றால் அது எப்படி தெய்வத்தை மீறி உள்ளே நுழைய முடியும் என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். ஒரு தெய்வம் தாண்டி நடக்கும் ஒரு விஷயம் உனக்கு காவலாக தெய்வம் இருக்கும் பொழுதே ஒரு தீமை உன் வீட்டுக்குள் தொடங்குகின்றது என்றால் உன் வீட்டில் இருக்கின்ற யாரோ ஒருவனுடைய நடவடிக்கை சரியில்லாமல் போனதுதான் இந்த விஷயம் உன் வீட்டிற்குள் தேடி வர வேண்டிய அவசியம் வருகின்றது என் தங்கமே. உன்னை சுற்றி தெய்வத்தினுடைய நடமாட்டம் எல்லாம் குறைய தொடங்கி இருக்கின்றது இப்போது. அப்படியானால் நடந்திட்ட தீய விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு நடத்திட்ட இந்த தீமையான விஷயங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நீ சரியான நேரத்தில் தெரிந்து கொண்டால் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த காளிதேவி உன்னோடு துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா என் தங்கமே. உனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கின்றேன். உனக்கு நீ வணங்கிய தெய்வம் துணை இருக்கின்றது உண்மை. உன் வீட்டில் சில விஷயங்களினால் உனக்கு அவர்கள் வெளியேறும் பொழுது உண்மை என் தங்கமே, வெளியிருந்ததும் உண்மை. இந்த தெய்வம் நீ மனதார வழிபட்டாயோ அந்த தெய்வம் உன் வீட்டில் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது தெரியுமா? உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் தீய வார்த்தைகளை தீய விஷயங்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களின் பொருளை சில சமயங்கள் களவாண்டும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வத்தின் முன்னால் நல்ல பிள்ளை போல நின்று கொண்டிருக்கிறார்களே என் குழந்தையே. தெய்வம் இதையெல்லாம் ஒருபோதும் கண்டுகொள்ளாது என்று எண்ணமா? ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடலாம் என்று சொல்ல நினைக்கும் போது அவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்களே என்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நடக்கும் போது சில விஷயங்கள் நிச்சயமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்ன நமக்கு கொடுக்கின்றது, எதை புரிய வைக்கின்றது? இந்த காளிதேவி சொல்வது இதைத்தான். உன் வீட்டிற்குள் இது போன்ற தீமை நிறைந்த தீமையான எண்ணங்களை நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், உன்னை சுற்றி இருக்கிறார்கள்.
அதாவது உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் மிகவும் அதிகமாக வசித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் உன்னை எளிதில் காயப்படுத்தி விடலாம் என்பது அவர்களுடைய எண்ணமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என் தங்கமே. என்ன நடந்தாலும் எளிதில் உன்னை மிகவும் அதிகமான சோதனைக்கு ஆட்டி படைத்து விடலாம், அதில் உன்னை அடைத்து விடலாம் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தில் என்னவென்று ஏதுவென்று யோசித்து யோசித்து உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு தெய்வம் நின்று இவர்கள் பக்கம் இல்லாத போது அவர்கள் எந்த ஒரு தீமையையும் செய்ய துணிந்துதான் செய்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலுமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க அவர்கள் துணிந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதையுமே எளிதாக செய்துவிட நினைத்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் எளிதாக நடத்தி நினைக்கிறார்கள் என் தங்கமே. உன்னை சுற்றி தீமைகளை, தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் நடத்தி கொண்டு மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பது உண்மை. இது போன்ற நிலையை தொடர நாம் இனிமேலும் அனுமதிக்க கூடாது. இந்த செய்வினைகளை உன்னுடைய வீட்டிற்குள் அவர்கள் சரியான நேரத்தில் நுழையவிட்டு துணிந்து விட்டார்கள் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இவர்கள் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்களால் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்பிவிடுகிறார்கள். மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் அப்படியே சரி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடப்பது என்னவென்றால் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என் தங்கமே. உண்மை அவர்களுக்கு சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. இனிமேலும் இதை விட்டுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு தெய்வம் உன்னிடம் இதையெல்லாம் சொல்ல நினைக்கிறது என்றால் அது கவனிக்க வேண்டியது என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. நீ புரிந்து கொண்டு எப்போதும் நல்ல விஷயங்களை தேடி பெற வேண்டும் என்பதே இந்த காளியின் ஆசை. நல்ல விஷயங்களை நீ தேடி என்னவென்று உன்னுடைய மாற்ற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக நான் வருகின்றேன், உனக்காக நான் இருக்கின்றேன், எப்பொழுதுமே உன்னை நான் அன்போடும் அரவணைத்து நிற்கின்றேன் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இந்த காளி தேவி சொல்வது உனக்கு புரிகிறதா? உன் வீட்டில் இருக்கின்ற இது போன்ற தீய வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்களை, உன் வீட்டிற்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்து வருகிறார்கள் என்பதை புரிந்துகொள். இவர்களால் தான் பாடம் சரியான நேரத்தில் கொடுக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் உன்னை நிலைகுலைய செய்து விடுவார்கள். சுற்றி சுற்றி உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை நிலைகுலைய செய்து விடுவார்கள். உன்னை அதிக வேதனைக்கு கொண்டு விடுவார்கள் என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்தை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை நடக்கும் அத்தனை விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னிடத்தில் தெய்வம் உறுதுணையாக நிற்கும் போது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டுவிடக் கூடாது என் தங்கமே. தெய்வத்தின் அருளால் உனக்கு நடப்பதை நீ கட்டாயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எந்த நாளும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீ விட்டுவிடவே கூடாது. எந்த தேவைகளும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உண்மைகளை நீ நிச்சயமாக கைவிட்டுவிடக் கூடாது. நடப்பதும் நன்மைக்குத்தான் என்று இது நடந்தால்தான் இந்த மனிதர்களை யார் என்று புரிந்து கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர்களை யார் என்று தெரிந்து கொள்வதற்கும் உனக்கு ஒரு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொள். எல்லாவற்றையும் நம்மால் எளிதாக நம்பிவிட முடியாது அல்லவா? மனிதர்கள் நாம் எளிதாக தள்ளிவிடவும் முடியாது. வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் நல்ல செயல்களை கொடுத்து நிறுத்துவோம் என்பதை மறக்காதே. என்ன நடக்க இருக்கிறது சரி, அது என்ன சரியாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த நாளில் இந்த காளி தேவி உனக்கென சொல்லிக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய நடவடிக்கையில் எப்போதும் நீ கவனத்தோடு இருப்பாய் என் தங்கமே. யாரையும் அவ்வளவு எளிதாக என் பிள்ளை நம்பிவிடக் கூடாது. ஒவ்வொருவருடைய நடவடிக்கையிலும் உன்னுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள
வேண்டும். என் தங்கமே, பொதுவாக நீ நல்லதாக இருந்தாலும், நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலுமே அந்த இடத்தில் ஒரு தீய விஷயம் நடக்கும்போது தெய்வம் உள்ளே நுழைய யோசிக்கும் அல்லவா என் தங்கமே? தெய்வம் உள்ளே நுழைய நிச்சயமாக அதிகம் சிந்திக்கும் அல்லவா? அதைத்தான் நான் உன்னிடத்தில் இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அதைத்தான் இத்தனை நேரமாக உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்பதை மறக்காதே. நல்லது நடக்கும் என்று உனக்கு என் பிள்ளையே இந்த காளி தேவி சொல்வது போல தீய விஷயங்கள் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் உன் வீட்டில் தீமையான விஷயங்கள் நடக்க கூடாது என் தங்கமே. அது மட்டும் உண்மை என் குழந்தையே. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் நல்லபடியாக எதிர்கொள்ள எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், உன் தாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடப்பதை நிறுத்த வந்த இந்த தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேட்டால் அனைத்தும் சரி வந்துவிடும் என் தங்கமே. உன்னையே தேடி உன்னையே நாடி வந்திருக்கும் இந்த காளியை அலட்சியம் செய்யாதே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. இந்த அம்மாவுனுடைய அன்பும் ஆசிர்வாதம் அரவணைப்பு என அனைத்தும் உன்னிடம் கலந்து இருக்கின்றது. இதை முழுமையாக கேள். வாழ்க வளமுடன் என் குழந்தையே.